அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான 3 சூறாக்களை பத்தி பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். இந்த 3 சூறாக்களையும் நீங்க ஒரே அமர்வுல ஒரே சிந்தனையோட அல்லாஹ் மேல முழு நம்பிக்கை வைத்து நீங்க ஓதுனீங்க அப்படின்னா, நீங்க எந்த நோக்கத்துக்காக இந்த அமலை நீங்க செய்றீங்களோ அந்த நோக்கம் உங்களுக்கு நல்ல விதமா நடந்து முடியும். சந்தோஷமான தேவையா இருந்தாலும் சரி, ரொம்ப கஷ்டமான நேரத்துல இருக்கக்கூடிய தேவையா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பெரிய பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் மேல நம்பிக்கை வச்சு ரொம்ப பலமான ரொம்ப வலுவான ஒரு 3 சூறா அப்படின்னு தான் சொல்லணும். இந்த 3 சூறாக்களையுமே நீங்க 100 முறை 100 முறைன்னு யாரிடமும் பேசாம தனிமையில ஒரு இடத்துல அமர்ந்து ஓதணும். இந்த இதை நீங்க எந்த நேரத்துல ஓதணும் அப்படின்னு எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. நீங்க எந்த நேரத்துல வேணாலும் நீங்க ஓதலாம். ஓதும் பொழுது முடிந்த வரைக்கும் யாரிடமும் பேசாம ஒரே அமர்வுல இந்த 3ஐயும் மொத்தம் 300 முறை வரும். ஒரு சூறா 100 முறைங்கும் பொழுது 3 சூறா 300 முறை வரும். 300 முறை நீங்க ஓதி முடிக்கிற வரைக்கும் யாரிடமும் பேசாம என்ன விஷயமோ எந்த ஒரு தேவையோ அந்த தேவையை மட்டுமே மனசுல நினைச்சுக்கிட்டு ஓதிட்டு அல்லாஹ்விடம் அந்த தேவையை கேட்டு துவா கேளுங்க. அழுவுங்க, அழுது துவா கேளுங்க. சஜிதால நீங்க உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த விஷயம் எவ்வளவு கடினமான விஷயமா இருந்தாலும் சரி, நீங்க சந்தோஷமான ஒரு விஷயத்தை எதிர்பார்க்குறீங்கனாலும் சரி, ரொம்பவும் கஷ்டத்துல இருக்கீங்கன்னாலும் சரி, கடன் பிரச்சனை இருக்கீங்கன்னாலும் சரி, மத்த குடும்ப ரீதியாவோ தொழில் ரீதியாவோ உறவுகள் ரீதியாவோ என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, கண்டிப்பா அல்லாஹு தாலா நீங்க ஓதி ஒரு அரை மணி நேரத்திலேயே உங்களுக்கு ஒரு தீர்வை ஏற்படுத்தி தருவான். இதுல ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அல்லாஹு தான் எல்லாமே. அல்லாஹு கிட்ட மட்டும்தான் நான் என்னோட விஷயத்த நான் கொண்டு போய் சேர்க்க போறேன். என்னோட பிரச்சனையை நான் அல்லாஹ் கிட்ட மட்டும்தான் சொல்ல போறேன். அவன் தான் எனக்கு தீர்வை ஒரு நல்ல ஒரு தீர்வை எனக்கு அவன் தான் கொடுக்க போறான் அப்படிங்கிறத நீங்க உங்க மனதார நினைக்கணும். அல்லாஹ்வை மட்டும் நீங்க சார்ந்து வாழணும் அப்படின்னு நீங்க நினைச்சு நீங்க இந்த ஒரு அமலை செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு பலன் கிடைக்கும். அதுவும் அன்றே ஒரே நாள்லயே. இன்னும் சொல்லணும்னா நீங்க ஓதுன அரை மணி நேரத்திலேயே உங்களுக்கு கிடைக்கும். அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஏன்னா நம்ம ஓதுற 3 சூறாவுமே ரொம்ப பலமான வலுவான சூறா தான். இப்ப அந்த சூறாக்கள் என்ன அப்படின்னு ஒன்னொன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சூறா 108வது சூறாவா இருக்கிற சூரா கௌசர். எண்ணற்ற நன்மைகள். இதனுடைய அர்த்தமே எண்ணற்ற நன்மைகள். ரொம்ப கஷ்டமான நேரத்துல இருக்கீங்க, ரொம்ப துயரத்துல இருக்கீங்க, மனசுக்கு ரொம்பவும் கஷ்டமா இருக்கு, ரொம்பவும் ஒரு மாதிரியான தாங்க முடியாத அளவுக்கு மனவேதனையில இருக்கீங்க அப்படின்னாலும் சரி, தாராளமா கண்ணை மூடிட்டு இந்த ஒரு சூறாவை நீங்க ஓதி பாருங்க. அந்த பிரச்சனைய அல்லாஹு தாலா அந்த கஷ்டத்தை உங்க மனதுல இருந்தும் உங்களுடைய வாழ்க்கையில இருந்தும் அல்லாஹு தாலா நீக்குவான். ஏன்னா இந்த ஒரு சூறா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஆறுதலா அளித்த ஒரு சூறா அப்படின்னு தான் சொல்லணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பையன் காசிம் அவங்க இறந்தப்போ சுத்தி உள்ள காஃபிர்கள் எல்லாரும் ரொம்பவும் ஏளனமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ரொம்ப பேசுனாங்க. இப்ப பாத்தீங்கன்னா நபி முகமது நபி ரொம்பவும் ஒரு சந்ததி இல்லாம ஆயிட்டாங்க, அவங்க இப்படி இருந்ததுக்கு தான் இப்படி அப்படிங்கிற மாதிரி ரொம்பவும் ஒரு மாதிரியா எல்லாரும் பேசுனாங்க. காஃபிர் கூட்டம்லாம் அவங்க சந்ததி இல்லாம போயிட்டாங்க, அவங்க இப்படி அல்லாஹ் பக்கம் தவறா நம்மளை வழி கெடுக்கணும்னு நினைச்சாங்க, அதனால தான் இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு மாதிரியா தப்பா பேசுனாங்க. அதெல்லாம் கேட்கும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ரொம்ப மனசு ரொம்ப வேதனைப்பட்டுச்சு. அந்த நேரத்துல தான் அல்லாஹு தாலா இந்த ஒரு சூறாவை இறக்கணும். இதனுடைய அர்த்தத்திலே நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். கௌசர் என்னும் நீர் தடாகத்தை அருந்தக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கு தருவேன், அந்த எண்ணற்ற நன்மையை உங்களுக்கு நான் தருவேன், நீங்க என்ன வணங்குங்க, என் குர்பானி கொடுங்க, தொழுது நோன்பு வைங்க, நிச்சயமா யார் உங்களுடைய எதிரியோ அவன் தான் சந்ததியற்றவன் அப்படின்னு அல்லாஹ் தஆலா அதுல சொல்லியிருப்பான்.
அப்போ அல்லாஹு தாலா இதுல யாரை குறிக்கிறான்? அந்த காஃபிர்களை தான் அல்லாஹ் குறிக்கிறான். அல்லாஹ் இந்த மாதிரி ஒரு சூறாவை அந்த நேரம் இறக்கி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மனதை நிம்மதி அடைய செஞ்சான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி ஒரு துயரம், ஒரு மவுத்துங்கும் போது எல்லாருக்குமே ஒரு மனவேதனை இருக்கும். அதுலயே இந்த மாதிரி பேச்சுகள்லாம் வாங்கும் பொழுது ரொம்பவும் மனசு கஷ்டப்படும். அந்த மாதிரி நேரத்திலேயே கூட அல்லாஹ் தாலா உதவி செஞ்சிருக்கா. அப்படிப்பட்ட ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு சூறா அப்படின்னு தான் சொல்லணும். நமக்கும் எந்த ஒரு சிரமம் ஏற்பட்டாலும் சரி, எந்த ஒரு கஷ்டமான நிலை அது எப்படி வேணாலும் இருக்கலாம். எப்படி இருந்தாலும் சரி, அது அல்லாஹ் தாலா கண்டிப்பா நீக்குவான். அந்த ரப்பு மட்டும்தான் நமக்கு அப்படிங்கிறத நம்ம மனதார நம்ம நினைச்சோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த பலனை நம்மளால கண்டிப்பா உணர முடியும். எனவே இந்த ஒரு சூறா கௌசரை 100 முறை நீங்க ஓதுங்க. அடுத்து 2வது சூறா என்ன அப்படின்னா 110வது சூறா. 110வது சூறா என்ன? சூறா நஸ்ரு. சூறா நஸ்ரு அப்படின்னாலே உதவி அப்படின்னு தான் அர்த்தம். அல்லாஹ்விடம் உதவியை நாம எதிர்பார்க்கிறோம். அல்லாஹ் மட்டும்தான் உதவியை செய்யக்கூடியவனா இருக்கான். எனக்கு இந்த ஒரு பிரச்சனை இருக்கு, எனக்கு இந்த ஒரு தேவை இருக்கு, எனக்கு இந்த ஒரு ரொம்பவும் சிக்கலான நிலையில நான் இருக்கேன், எனக்கு உடனடியான ஒரு அவசர தேவையில இருக்கேன், எனக்கு நீ மட்டுமே உதவி செய்யணும் யா ரப்பே அப்படின்னு நம்ம அல்லாஹ்வை நம்பி நீங்க இந்த சூறா ஓதி பாருங்க. நிச்சயமா உங்களுக்கு இது கை கொடுக்காம இருக்கவே இருக்காது. ஏன்னா இது வரைக்கும் நம்ம எந்த ஒரு நோக்கத்துக்காக இந்த ஒரு சூறாவை நம்ம ஓதுனாலும் சரி, ஒரு தடவை கூட இது பலன் கொடுக்காம இருந்ததே கிடையாது. அப்படி உங்களுக்கு பலன் தரல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுடைய செயல்ல ஏதோ ஒரு தப்பு இருந்திருக்கும். நீங்க அல்லாஹ்வை முழுசா சார்ந்து நம்பாம இருந்திருக்கலாம். அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயங்கள், இல்லை நீங்க செஞ்ச விஷயம் தப்பான காரியமா இருக்கலாம். இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் தப்பா இருந்தா மட்டும்தான் இது வேலை செய்யாதே தவிர, மற்றபடி உங்களுடைய வேலை ஹலாலான தேவைக்காகவோ இல்லை அல்லாஹ் முழு நம்பிக்கையோடு நீங்க இதை ஓதுறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு பலன் கிடைக்கும். ஏன்னா இதை நான் நிறைய தடவை நான் சூறா நஸ்ரை ஓதியிருக்கேன். எனக்கு நிறைய முறை எனக்கு பலன் கொடுத்த சூறா அப்படின்னு தான் சொல்லணும். மற்றவங்களும் இதை ஓதி பலன் கண்ட ஒரு சூறா தான். அதனால சூறா நஸ்ரை 100 முறை நம்பி ஓதுங்க. அடுத்து 3வது சூறா 112வது சூறா சூறா இக்லாஸ். சூறா இக்லாஸ் அப்படின்னாலே ஏகத்துவம் அப்படின்னு தான் அர்த்தம். இதுவும் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான சூறா அப்படின்னு தான் சொல்லணும். அல்லாஹுனா யாரு அப்படிங்கிறத தெளிவா புரியக்கூடிய வார்த்தைகளால, ரொம்ப சின்ன வார்த்தைகளை கொண்டு இறங்கிய ஒரு சூறா தான். இதுல எந்த ஒரு நபிமார்களை பத்தியும் இந்த சூறால வராது, எந்த ஒரு சமூகத்தை பத்தியும் வராது, எந்த ஒரு கட்டளையும் நமக்கு இதுல இருக்காது. அல்லாஹ்னா யாரு, அவன் எத்தகையவன் அப்படிங்கிறத சொல்ற வகையில இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சூறா. இந்த சூறாவை நாம சில எண்ணிக்கையில ஓதும் பொழுதும் நம்மளுடைய ஹாஜத்தை நிறைவேற்றி கொள்ள முடியும். எனவே இந்த ஒரு சூறாவை 100 முறை நீங்க ஓதுங்க. மொத்தம் இந்த 3 சூறாக்களையும் நீங்க 100 நீங்க ஓதணும். இந்த 3 சூறாவே ரொம்ப வலுவான ஒரு சூறா அப்படின்னு தான் சொல்லணும். இந்த 3 சூறாக்களையும் நீங்க தனிப்பட்ட முறையில தனித்தனியாவே நீங்க ஒவ்வொரு எண்ணிக்கையில நீயத் வச்சு நீங்க ஓதுனாலும் கூட உங்களுடைய தேவைகள் நிறைவேறும். அப்படி இருக்கும் பொழுது 3ஐயும் சேர்த்து நாம ஓதும் பொழுது இன்னும் அதுக்கான பெனிஃபிட் கிடைக்கும். 3 சூறாக்களுடைய பரக்கத்தின் காரணமா அல்லாஹு தாலா உங்க வாழ்க்கையில பரக்கத்தை பொழிய செய்வான். உங்களுடைய பிரச்சனைகள்ல இருக்கக்கூடிய கவலைகள் இருக்கிற எல்லா வகையான பிரச்சனைகளும் சரி, எல்லா வகையான கவலைகளையும் சரி, எந்த ஒரு விஷயம் உங்க வாழ்க்கையில ரொம்பவும் கவலை கொடுக்குதோ, எந்த ஒரு விஷயம் உங்க வாழ்க்கையில அதிகமா பிரச்சனை ஏற்படுத்துதோ அந்த விஷயத்தையே அல்லாஹ் இல்லாம ஆக்குவோம். அப்படிப்பட்ட வலுவான ஒரு சூறாக்கள் அப்படின்னு தான் சொல்லணும். எனவே அல்லாஹ் மேல முழு நம்பிக்கை வச்சு இந்த 3 சூறாக்களையும் 100 முறை அப்படின்னு மொத்தம் 300 முறை தனிமையில அமர்ந்து யாரிடமும் பேசாம நீயத்தை வச்சு அதே கான்சென்ட்ரேஷனோட ஓதுங்க. உங்களுக்கு உடனடியா இன்ஸ்டன்டா உங்களுக்கு பதில் கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். இது நான் 100% சொல்றேன். ஏன்னா இது 3 சூறாவுமே ரொம்ப பவர்ஃபுல்லான சூறா. இந்த 3 சூறாவையும் நான் தனித்தனியாவே நான் சில எண்ணிக்கையில நான் ஓதியிருக்கேன். எனக்கு பலன் கொடுத்துருக்கு. அப்படி இருக்கும்பொழுது 3 சூறாவையும் நம்ம சேர்த்து ஓதும் பொழுது இன்னும் கூடுதலான நன்மைகள் நமக்கு கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். ஒரு முறை சொல்றேன். சூரா கௌசர், சூரா நஸ்ர், சூரா இக்லாஸ் 100 முறைன்னு அல்லாஹ் மேல முழு நம்பிக்கையோட ஓதி பாருங்க. கண்டிப்பா நீங்களே அல்ஹம்துலில்லாஹ்
அப்படின்னு சந்தோஷமா சொல்லுவீங்க. ஆனந்த கண்ணீரோட சொல்லுவீங்க. அல்லாஹ் மேல முழு நம்பிக்கை வச்சு ஓதி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோல பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.